புட்டாலின் ஜயா பண்டார் உத்தமா இடைநிலைப் பள்ளியில் 2ஆம் படிவ மாணவனால் குத்திக் கொல்லப்பட்ட 16 வயது மாணவியின் தாய் தனது மகளின் கொலையை சுற்றியுள்ள வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு வேதனையோடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது மகள் யாப் ஷிங் ஜுவன் 50 முறை மட்டுமே கத்தியால் குத்தப்பட்டதாகவும் அப்பெண்ணின் மாமா தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருந்ததாகவும் இணையத்தில் பரவியுள்ள தகவல்கள் பொய்யானவை என்று வாங் லீ பிங் கூறினார். மகள் 200 முறைக்கு மேல் கத்திக்குத்துக்கு ஆளானதாக போலீசே தங்களிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். கொலையாளி பெண்கள் கழிப்பறை உள்ளே நுழைந்த போது என் மகள் அறை ஒன்றினுள் பூட்டிக் கொண்டாள். அவனோ அறையின் மீதேறி குதித்து மகளை தாக்கினான் என போலீஸ் தகவலை லீ பிங் மேற்கோள் காட்டினார். அந்த 14 வயது மாணவனுடன் தன் மகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவனை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மகளை ஏற்கனவே பறிகொடுத்து விட்டோம். அந்த வலி வேதனைக்கு மத்தியில் வதந்திகளையும் போலி கதைகளையும் பரப்பி மேலும் மேலும் காயப்படுத்தாதீர்கள் என அவர் வேண்டினார். தனது மகளுக்கு நடந்தது போன்று இனியும் நடக்காது என்றும் பள்ளி வன்முறையின் கடைசி பலியாக அவள் இருப்பாள் என்றும் நம்புவதாக லீ பிங் குறிப்பிட்டார். இவ்வேளையில் மோசடி செய்பவர்களால் தவறாக பயன்படுத்தப்படும் தனது மகளின் இரங்கல் செய்தியில் QR குறியீடு மூலம் நன்கொடைகளை வழங்குவதை நிறுத்துமாறும் லீ பிங் பொதுமக்களை நினைவுறுத்தினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.